பெண்மணியை மட்டும் டார்கெட் பண்ணாரு, மிச்சவங்களை பண்ணலன்றீங்களா? அவர் ஒட்டுமொத்த பெண்களே தான் டார்கெட் பண்றாரு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி அவரோட பிஹேவியர், நான் முதல்லயே சொன்னேன், எம்சிபி மோஸ்ட் சார்மிங் பர்சன்னு சொன்ன அவரை. அதோட ஒரிஜினல் மீனிங் என்ன நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு உரித்தானவர் அவர். எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் மனசார சொல்றேன். தினேஷ் இங்க வந்திருக்கிறது எங்கேன்னு ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாருன்னா, நான் இங்க வந்திருக்கிறது அன்பை சம்பாதிக்க. இப்போ நான் ஒரு ஒய்ஃப் என்ன ஒரு போர்ட்ரைல் வேற மாதிரி இருக்கு. அப்ப நான் அந்த மாதிரி ஆள் இல்லைங்கிறத நிரூபிக்க இங்க வந்திருக்கக்கூடிய தினேஷ், இதை சண்டையை ஒரு ஆணிட்ட போட்டிருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த தினேஷ் பெண்ணிட்ட போடும்போது என்ன தெரியும்னா, இப்போ ஒய்ஃப் சொன்னது கரெக்ட் தான் தோணும். இப்ப எல்லாருக்கும் அதான் தோணிருக்கு. இப்ப ரச்சிதா சொன்னது என்ன தப்பு இருக்கு? இவர் பெண்கள் அப்படிதான் நோண்டுவாரோன்னு தோணுமா தோணாதா? இதுதான் என்னோட பாயிண்ட். இவங்க பண்ண ஒரே மிஸ்டேக், அந்த பர்சனல்ல இழுத்திருக்கவே கூடாது. அந்த கேமரா கிட்டக்க பாத்திரம் கழுவுறப்போ பேசினது தவறுன்னு நான் சொல்லிதான் சொன்னேன். ஆனா கமல் சார் சொல்லியும் பூர்ணிமா அதை எடுத்து சொல்லியும் அவங்க பேசினாங்கன்னா அது எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு தோணுது. ஏன்னா சென்சிபிள், அவங்களுக்கு தெரியுது அது தப்பு, அப்படி பேசிட்டு கூடாது அப்படின்னு. ஆனாலும் ஐ ஸ்டில் ஷீ ஸ்டாண்டிங் ஆன் டு இட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை எலிமினேட் பண்ணுங்க, எனக்கு இது கொடுக்காதீங்க, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நின்றதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். கேமுக்கு அது சரியா? நீங்க சொன்ன மாதிரி கேமுக்கு அது தவறு. அந்த கேமை வேண்டான்ற அளவுக்கு சில பேருக்கு வரும், கடைசியில நிறைய பேருக்கு வரும். அந்த இடத்துல தான் தி கிவ் அப். ஸோ ஷீ இஸ் கிவன் அப். ஸோ அதுல வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் வின்னர். அவர் தான். அவர் போட்டு டார்கெட் பண்ணி நோண்டி பண்ணியிருக்காரு. அவர் வெறும் ஒரு பெண்மணியை மட்டும் டார்கெட் பண்ணாரு, மிச்சவங்களை பண்ணலன்றீங்களா? அவர் ஒட்டுமொத்த பெண்களே தான் டார்கெட் பண்றாரு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடி அவரோட பிஹேவியர், நான் முதல்லயே சொன்னேன், எம்சிபி மோஸ்ட் சார்மிங் பர்சன்னு சொன்ன அவரை. அதோட ஒரிஜினல் மீனிங் என்ன நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு உரித்தானவர் அவர். எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் மனசார சொல்றேன்.